இனிய வணக்கம். திருவள்ளுவர். இப்பொழுது குறிப்பறிதலின் இரண்டாவது குறளையும் அதன் கதையையும் பார்க்கவிருக்கிறோம். குறிப்பறிதலின் இரண்டாவது குறள் 702. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொளல் என்று சொல்லுகிறார். இதுதான் குறள். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொளல் என்று சொல்லுகிறார். அதாவது மனதில் சிறிதும் ஐயமின்றி ஒருவரின் உள்ள கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் அந்த மனிதனை நாம் தெய்வத்திற்கு சமமாக கொள்ளலாம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அதன் அடிப்படையில் அமைந்த கதையை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். இன்றைய கதை ஒரு பள்ளிக்கூடத்தை மையமாக வைத்தது. அன்றைய பள்ளிக்கூடம் காலையில் தொடங்கிவிட்டது. மாணவர்கள் அவரவர் வகுப்பறையில் சென்று அமர்ந்து விட்டார்கள். இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்கிற வகுப்பறை 6வது வகுப்பு ஆ பிரிவு. அந்த வகுப்பறை தொடங்கி வகுப்பு ஆசிரியை உள்ளே வந்து வருகை பதிவு எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் திடீரென்று யாரோ வருவது போல் தெரிய ஆசிரியை வாசலை நோக்கி எட்டி பார்க்கிறார். அப்பொழுது தலைமை ஆசிரியர் உள்ளே வருகிறார். அவரை வாருங்கள் ஐயா வணக்கம் என்று சொல்லி அழைத்த பொழுது அவரை பின்தொடர்ந்து கையில் கோப்போடு மற்றொரு அதிகாரி போல் ஒருவர் வருகிறார். அவரை வந்ததும் தலைமை ஆசிரியர் அவர்கள் உள்ளே வந்து வகுப்பாசிரியரிடம் அறிமுகம் செய்கிறார். வந்திருப்பவர் இன்றைய ஆய்வாளர், கல்வித்துறை ஆய்வாளர் வந்திருக்கிறார், இன்று உங்கள் வகுப்பை ஆய்வு செய்ய இருக்கிறார் என்று சொன்னவுடன் தனது இருக்கையை அவருக்கு அளித்துவிட்டு தலைமை ஆசிரியருடன் உடன் வந்த அந்த பணியாள் வந்து இன்னொரு இருக்கையை கொண்டு வந்து வைக்க இருவரும் அமர்ந்து கொள்கிறார்கள். இப்பொழுது ஆய்வாளர் தன்னுடைய ஆய்வினை தொடங்குகிறார். பிள்ளைகள் அனைவரும் எழுந்து வணக்கம் சொல்லி அமர்ந்து விட்டார்கள். இப்பொழுது ஆய்வாளர் வகுப்பாசிரியை பார்த்து சில கேள்விகளை கேட்டுக்கொள்கிறார். உங்கள் வகுப்பில் பொதுவாக எத்தனை பேர் இருக்கிறார்கள், இன்று எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்? 48 பேர் வந்திருக்கிறார் என்று சொன்னதும் மீதி 3 என்ன ஆனார்கள் என்று கேட்க 2 விடுப்பெடுத்து கொண்டிருக்கிறார்கள், உடல்நலம் சரியில்லை. 3ஆம் அவர் வராததற்கு காரணம் தெரியவில்லை, அது ஒரு பெண் குழந்தை, அவருடைய பெற்றோரை வரவழைத்து கேட்கவிருக்கிறோம், கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று சொல்ல, பிறகு மாணவர்களை ஒழுங்காக வகுப்பறைக்கு வர வைப்பதற்கு நீங்கள் என்னென்னவெல்லாம் கையாளுகிறீர்கள் என்று கேட்க அவர் நிறைய சொல்கிறார். வீட்டு பாடம் கொடுக்குறோம், டெய்லி இன்று கொடுப்பதை நாளை திருத்தி கொடுத்து விடுகிறோம். அப்படி வர முடியாமல் இருப்பவர்களை அவருடைய பெற்றோர்களை அழைத்து ஏன் வரவில்லை என்கிற காரணங்களை தெரிந்து கொண்டு அதன் பிறகு அதற்கேற்ப அவர்களுக்கான வீட்டு பாடத்தினுடைய அளவினை அதிகமாக கொடுத்து அதை ஒரு தண்டனை போல கொடுக்குறோம். பிறகு வெறும் தண்டனை மட்டுமல்ல, அவருடைய ஒழுங்கு இன்மைக்காக மதிப்பெண்கள் கூட குறைக்கிறோம். இருந்தாலும் சென்ற மாதம் யார் 100 விழுக்காடு வகுப்பறைக்கு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிசு பொருள்களும் வழங்குகிறோம் மாதம் என்று சொல்கிறார். அதன் பிறகு ஆய்வாளர் விளையாட்டுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறீர்கள் என்று கேட்க, வாரத்தில் 2 முறை மதியம் 3 மணியிலிருந்து மாணவர்களை மைதானத்திற்கு வர வைத்து அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பிறகு நீங்கள் என்ன பாடம் எடுக்கிறீர்கள் என்று கேட்க, நான் தமிழ் பாடம் எடுக்கிறேன் என்று சொல்ல அந்த புத்தகத்தை வாங்கி அப்படி புரட்டி கொண்டிருந்த ஆய்வாளர் திருக்குறள் மனப்பாட பகுதியை தொடங்கிவிட்டீர்களா என்று கேட்க, ஆசிரியை சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு அந்த நூலை புரட்டி கொண்டிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து முன்வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு மாணவி, தியா என்கிற அந்த மாணவி, டீச்சர், நேற்று நீங்கள் நடத்திய திருக்குறள் அதிகாரத்தை நான் மனப்பாடம் செய்துவிட்டேன், அதை ஒப்பிக்கவா என்று கேட்கிறார். சற்று அதிர்ச்சிக்குள்ளான அந்த ஆசிரியை சுதாரித்து கொண்டு சொல் தியா சொல் என்று சொல்ல, தியா அந்த ஆய்வாளரை நோக்கி அதிகாரம் அன்புடைமை என தொடங்கி குறள் 1, குறள் 2, குறள் 3, குறள் 4, குறள் 5 என்று சொல்ல தொடங்கி செல்ல, ஆய்வாளர் போதும் தியா போதும் நிறுத்து, மிக அருமையாக திருக்குறளை மனப்பாடம் செய்திருக்கிறாய், வெகு சிறப்பாக சொல்கிறாய், உன்னுடைய உச்சரிப்பு நன்றாக இருக்கிறது என்றெல்லாம் பாராட்டிவிட்டு தன் சட்டைப்பையில் இருந்த ஒரு பேனாவை எடுத்து உடனடியாக அந்த பெண் குழந்தைக்கு பரிசாக அளித்து விட்டு சென்று வருகிறேன். ஆசிரியை அவர்களே, நீங்கள் குழந்தைகளுக்கு வெறும் பாடம் மட்டும் சொல்லாமல் வாழ்க்கையை பற்றிய அறிவுரைகளையும் அனுபவங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் தான் 2ஆம் பெற்றோர் அந்த குழந்தைகளுக்கு. எதிர்கால தலைமுறையை நீங்கள் வளர்த்தெடுக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய பாடங்களை சரியாக நடத்தி வாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறார். உடனடியாக அவர்கள் சென்றதும்
ஆசிரியை மாணவியை பார்த்து, தியா, எப்படி நீ அந்த திருக்குறளை சொல்ல முடிந்தது? நான் இன்னும் திருக்குறளை பாடமாக நடத்தவே இல்லையே என்று சொல்ல, அவள், நான் பார்த்தேன், ஆய்வாளர் கேட்டதும் எனக்கும் மனம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் எங்கள் அப்பா பள்ளிக்கூடத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே திருக்குறளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நிறைய அதிகாரங்கள் எனக்கு தெரியும். அதனால் தான் நான் உடனடியாக என்னால் சொல்ல முடிந்தது என்று சொல்ல, அவளுடைய சமயோசித புத்தியை நினைத்து ஆசிரியை சரண்யா மிகவும் மகிழ்ந்து அவளை அரவணைத்து அவளுக்கு பரிசு பொருள் தருவதாக உறுதியளித்தார். மாணவர்கள் அனைவரும் அவர் சார்பாக, வகுப்பாசிரியின் சார்பாக கரவொலி எழுப்பி அந்த குழந்தையை பாராட்டுகிறார்கள். இதுதான் அந்த இரண்டாம் கதை. இங்கு ஆசிரியை அந்த ஆய்வாளர் இருவருக்கும் இடையிலான சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்டு, ஒரு மாணவி, ஒரு குழந்தை அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொண்டதற்காக இந்த குறளுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கதை அமைந்திருக்கிறது. குழந்தையே தெய்வமாய் என்று நான் தலைப்பிட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.